வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கேட்பாங்க. ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிலலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர்பி குரூப் டி குரூப் சி இதிலெல்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ ஜேஇ எக்ஸாம்லாம் வருது இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஸோ அதுக்கான கணக்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 5 3 2 6 4 6 1 3. சரிங்களா? இதை நமக்கு பெருக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ இது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 4 5 6 8 8 3 8 இப்படி கொடுத்துருவாங்க அவங்க. இதை நம்ம பெருக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 3 2 6 4 6 1 3. ஸோ இப்படி போட்டு நம்ம வந்து 6 3 18 இப்படின்னு சொல்லி போட்டு பெருக்கிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ ஒரே மாதிரி தான் ஆன்சரும் கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி அது வந்து ஆன்சர் கரெக்டாக இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஆனால் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும் நம்ம வந்து அந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் கொடுக்குறாங்க. சரி வாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா போன கிளாஸில் வந்து 13th டேபிள்லேருந்து 19th டேபிள் வரைக்கும் எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்தோம். அதில் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தோம். நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு கிளாஸ் எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸி தான். இப்போ 5 3 2 6 இருக்கா, இதை அப்படியே கூட்டுங்க. எப்படி பண்ணலாம்? 5 3 8 8 2 10 10 கூட்டல் 6 16. இப்போ இது என்ன பண்ணலாம்னா 1 + 6 அப்போ 8 இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, 4 6 1 3 இந்த இதை அப்படியே இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஸோ 10 4 கூட்டல் 6 10 11 14. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 14. ஸோ இது என்னது? 5. ஸோ எழுதலாங்களா? இதில் பாருங்கள், 1 கூட்டல் 6 7. ஸோ ஐஏல என்னது? இது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ ஏன்னா இங்கே பெருக்கல் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 7 × 5 என்னது? 35. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையும் கூட்டணும். 3 + 5 8. ஸோ இதே 8 இந்த சைடு இருக்கும்போது கூட்டினீங்கன்னு வைங்க, வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த இதெல்லாம் இப்போ நம்ம கூட்ட போகிறோம். ஸோ இதை பாருங்க, டைரெக்டாக கூட்டுவோம். இங்கே கூட்டவா? 2 4 5 6 8 8 கொஞ்சம் இடம் இல்லை. ஸோ இந்த சைடு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஆன்சர் மட்டும் 8ன்னு வரணும். அப்படி தானேங்க? ஆன்சர் என்ன வரணும்? 8ன்னு வரணும். சரி பாருங்கள், 2 4 5 6 8 8 3 8 இதை ஃபுல்லாக கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6 11 17 8 8 16 மொத்தம் என்ன வருது? 44 வருது. கரெக்டுங்களா? 44. ஸோ 4 + 4 4 கூட்டல் 4 என்னது? 8. ஸோ இந்த சைடு நீங்கள் பெருக்கினாலும் 8 தான் வருது, இந்த சைடு நீங்கள் பெருக்கினாலும் 8 தான் வருது. ஸோ ஆன்சர் என்ன வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வருது. அப்போனா இது என்ன அப்படின்னா இஸ் கரெக்ட். ஸோ ரெண்டு பக்கம் இருக்கிறது என்னது? கரெக்டு தான். சரிங்களா? சரி வாங்க, இன்னொரு கணக்கு பார்ப்போம். அதுவுமே வந்து கரெக்டாக. ஏன்னா இப்போ ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு புரியாமல் கூட போகலாம். ஸோ அதுக்காக இது என்னென்னா இன்னொரு கணக்கு பார்ப்போம். கொஞ்சம் சின்னதாக எழுதிக்குவோம். 9 4 7 2 6 3 1 4. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு ஆன்சர் கொடுத்துட்றாங்க. 5 9 8 0 6 2 0 8. சரிங்களா? இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்களா? இப்போ இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே கரெக்டானு கேட்டாங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை ப்ளஸ் பண்ணணும். இது போட்டுக்குங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 4 13 20 22. இப்போ என்ன பண்ணலாம்? 2 + 2 அப்போ 4. இப்போ இந்த சைடு பாருங்கள், 6 + 3 + 1 + 4. ஸோ 9 10 14. அப்போ என்ன பண்ணலாம்? 1 + 4
5. அப்போ இது என்னது 4 × 5 இதை பெருக்கணும். இதை பெருக்குனீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 20ன்னு வரும். அப்போ 2 + 0 2. ஸோ இந்த சைடு 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இந்த சைடும் 2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் கரெக்டு. ஸோ இப்போ நம்ம அதை போடுவோம். பாருங்கள், 5 + 9 + 8 0 6 2 0 8. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 14 22 28 30 38. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணோம்னா 3 + 8 அப்படின்னு சொல்லி போடலாம். போட்டிங்கன்னா 11ன்னு வரும். ஸோ 11 வந்துருச்சுங்களா? இப்போ 11 என்ன பண்ணோம் அப்படின்னா 1 + 1 அப்போ 2. ஸோ இந்த சைடும் 2 வந்துருச்சு, இந்த சைடும் 2 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன வருது? கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஸோ 2 மாடல் பார்த்துருக்கோம். இது என்னடா ஈஸியாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி, இந்த சைடு ஒரு 4 இன்ட்டு அப்படி கொடுத்துருந்தாங்களோ இல்லை பாயிண்ட் வச்சுருந்தாங்களோ என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ ஈஸியானதை பார்த்துட்டோமா? கண்டிப்பாக ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் நீங்கள் எழுதியே ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு கணக்காக போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, அடுத்த கணக்கு பார்ப்போம். 30.5 0.42 76.5 equal to 979.9650. இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ 30.5 இந்த 0க்கு வந்து வேல்யூ இல்லை. ஸோ 0 + 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ 8. அதே மாதிரியே 0 + 4 + 2. எதுக்கு 0 சேர்க்குறேன்னா திடீர்னு நான் 4 2ன்னு போட்டேன்னா இந்த 0 எங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்காக தான் போடுறேன். ஸோ 6. அடுத்து வந்து 7 + 6 + 5. இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் ஏதாவது சேர்க்கணுமானா அப்படிலாம் ஒன்றும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம எழுதலாம். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டா 7 13 18 வருது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 2ஆக தான் பெருக்கி நம்ம வந்து கணக்கை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், 8 × 6. ஸோ 48ன்னு வருதா? 8 40 6 8 48. ஸோ 48 தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 + 8 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா 12. இப்போ இந்த 12 என்ன பண்ணலாம்? 1 + 2 3 அப்படின்னு சொல்லி போடலாங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதையும் கூட்டணும். ஏன்னா 2 நம்பர் இருக்கா. அப்போ 1 + 8 9. ஏன்னா இப்போ 3ஐயும் பெருக்கினா மட்டும்தான் இந்த ஆன்சர் நமக்கு வரும். அப்போ இது 2ஐயும் பெருக்கணும். 9 × 3 27. அப்போ 2 + 7 9. நமக்கு வந்து 9 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா கரெக்டு. அப்படி வரல அப்படின்னா தப்பு. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வரணும்? ஆன்சர் 9ன்னு வரணும். ஸோ இந்த இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். 9 நமக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா கரெக்டு. பாருங்க, 9 + 7 + 9 + 9 + 6 + 5 + 0. அது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் கூட்டி பாருங்கள். 16 25 16 45ன்னு வருது. அப்போ இது என்ன பண்ணலாம்? 4 + 5 = 9 வந்துருச்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக கூட்டிக்கணும், அப்புறம் இதை ஃபுல்லாக கூட்டிக்கணும், இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் கூட்டி இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மல்டிப்ளை பண்ண நம்பர் தான் இந்த 9. சரிங்களா? இப்போ இந்த 9 இந்த சைடு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வரிசையாக கூட்டி பாருங்கள், வர்ற நம்பரையும் கூட்டுங்க. இப்போ 45 வந்து 4 + 5 9. ஸோ இந்த சைடு 9 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் இஸ் கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம ஈஸியாக நம்ம வந்து இந்த இதில் வந்து மார்க் எடுக்க முடியும். இதே இது இப்போ 3 இது பார்த்துட்டோம். இப்போ 4 நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதாவது நம்ம வந்து பெருக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாக தெரியும். ஆனால் இந்த மாடலில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். நம்பர் பார்க்க போகிறோம். பாருங்கள், 431 × 967 × 75 × 86. சரிங்களா? இதை பெருக்குனாங்க அப்படின்னா என்ன ஆன்சர்னா 26 88 211 650 வரணும்.
ஸோ இது இப்படி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக பெருக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ சொல்லி கொடுத்த அந்த ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டி பார்க்கணும். ஸோ 4 + 3 + 1 9 + 6 + 7 7 + 5 8 + 6 எப்படி போகிறேன்னு தெரியுதுங்களா? இதை ஃபுல்லாக அப்படியே எழுதியிருக்கேன். இந்த நம்பர் போல் 4 3 7 + 1 8 அப்படின்னு போட போகிறேன். சரிங்களா? இப்போ 9 + 6 + 7 22ன்னு வருது. சரிங்களா? இப்போ இந்த 22னா 4ன்னு வரும். ஏன்னா 2 + 2 4. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். 8 × 4. சரிங்களா? 32ன்னு வரும். ஸோ இந்த 32 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 + 2 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்தது பாருங்கள் 7 5 என்ன வருதுங்க? 12. அப்போ 12ன்னா என்ன பண்ணலாம்? 1 + 2 3. 8 + 6 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 14ன்னு வரும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா 1 + 4 5. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 3 × 5 15. அப்போனா இது என்ன பண்ணலாம்? 1 + 6 சரி 1 + 5 அப்படின்னா 6. இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் பெருக்கி எழுதியிருக்கோம், இது ரெண்டையும் பெருக்கி எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 5 × 6 30. அப்போனா 3 + 0 3. சரிங்களா? 3 + 0 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3 + 0 3 நமக்கு இந்த சைடு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டு, அப்படி இல்லைன்னா தப்பு. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு 3ன்னு ஆன்சர் வரணும். எப்படிங்கிறத பார்ப்போம். என்னடா அதுக்கு நார்மலாகவே நான் பெருக்கி போட்டு போயிடும் போல இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக பெருக்கி பாட்டு இதுக்கும் டைமிங் பாருங்கள். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது ரொம்ப சேவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக கூட்டி பார்த்து நீங்கள் 3ன்னு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் 2 + 6 + 8 + 8 + 2 + 1 + 1 + 6 + 5 இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 8 39 வரும். 39ன்னு வருதுங்களா? ஸோ இது என்னது? 3 + 9 12. அப்போ 1 + 2 3. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்தால் நம்ம கரெக்டுன்னு சொன்னோம். 3ன்னு ஆன்சர் வந்தால் கரெக்டு. ஸோ இது வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ இப்போ 4 மாடல் பார்த்துருக்கோம். முதல் 2 மாடல் சேம் தான். அடுத்த மாடல் வந்து பாயிண்ட் வச்சு பார்த்துருக்கோம். அதாவது 0 பாயிண்ட் 4 பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு பார்த்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா 4 தான் பெருக்கியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 4 மாடலுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படி புரியலன்னா திருப்பி ஒரு தடவை கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ ஹோம்ஒர்க்ஸும் குறிச்சிக்கோங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 7 2 4 × 356. இது வந்து 3 1 0 5 7 4 4. இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். கரெக்டுன்னா ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ராங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்த அடிஷன் டிவிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் பார்ப்போம். வேறு மாடல் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கினா தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிறாரு. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன்.